ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட்டோட ஜிடிஎஸ் 2024க்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஜிடிஎஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமின் தக் சேவாக்கு. இதில் ஆக்சுவலாக இப்போ இந்த வருஷத்துக்கான வேகன்சி எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 34,228 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி வந்து ஆல் ஓவர் இந்தியாக்கான வேகன்சி. சரிங்களா? இது வந்து வேகன்சி ஸ்டேட் வைஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பிரிச்சு குடுக்கல. ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி வந்து 44,228 வேகன்சி. இதுக்கு வந்து நீங்க வந்து 10th முடிச்சிருந்தா போதும். 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து இந்த எக்ஸாம்க்கு செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. எக்ஸாம் வந்து கிடையாது. அதாவது நோ எக்ஸாமினேஷன். டைரக்ட்டா உங்க மார்க்க வச்சு உங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்க வந்து அவங்க வந்து ஆக்சுவலா ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்க. இது பாருங்க இந்த வெப்சைட் சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா இத அப்படியே Googleல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு, நீங்க வந்து அ உங்களோட 10th மார்க் ஷீட் அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஆதார் நம்பரு சில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் மக்களே. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே மாரி ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் தான் போட முடியும். ஒரே ஒரு வாட்டி தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? நீங்க நெறைய வாட்டி போட்டீங்கன்னா, உங்களோட எல்லா அப்ளிகேஷனையுமே கேன்சல் பண்ணிருவோம் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்றதுக்கு உங்களுக்கு வேலிடான ஒரு மொபைல் நம்பர் வேணும். வேலிடா நீங்க கரண்ட்ல யூஸ் பண்ற ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும். அண்ட் இமெயில் ஐடி இருக்கணும். இது 2 வச்சு முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, உங்க ஆதாரு, உங்களோட நேமு எல்லாமே கேட்பாங்க. 10th மார்க் ஷீட் நம்பரு அந்த டீட்டெயில்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்க, இந்த மாரி எல்லாம் ஒண்ணு ஒண்ணா கேட்கும். அப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டா வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. உங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும். அதே மாரி சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த சிக்னேச்சர் வந்து 20 கேபிக்குள்ள இருக்கணும். இந்த மாரி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆ உங்களோட 10th மார்க் ஷீட்டோட நம்பர் கேட்பாங்க. 10th மார்க்ஸ் எவ்வளோ அதெல்லாம் கேட்பாங்க. நீங்க ஒன்ஸ் இந்த வேலிடான மொபைல் நம்பர் குடுக்கணும். இன்கேஸ் வந்து நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆவுறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும், ஆ இமெயில் அட்ரஸ்க்கும் தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். நீங்க வேலிடான மொபைல் நம்பர் குடுக்கல, அவங்களால உங்கள கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா, அ டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் இல்ல அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன்லயே கிளியரா குடுத்துட்டாங்க. ஸோ வந்து எந்த மொபைல், இமெயில் வந்து கரெக்ட் மொபைல் நம்பர், இமெயில் வந்து கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அத கரெக்ட்டா குடுங்க. எந்த எக்ஸாமுமே கிடையாது மக்களே! சரிங்களா? அதே மாரி வாங்க கொஞ்சம் கிளியரா பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன். இதுக்கு அப்ளை பண்ற டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க சப்மிட் குடுக்கறதுக்கு முன்னாடி கிளியரா வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளியரா வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி இன்கேஸ் நீங்க தப்பா சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, அ ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் அந்த சப்மிஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் இன்னொரு 3 நாள் எக்ஸ்ட்ரா குடுக்குறாங்க. அந்த 3 நாள்ல நீங்க ஏதாவது தப்பா சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா, அத எடிட் பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாரி இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ₹100 சொல்லியிருக்காங்க. ₹100 வந்து யார் யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மேல் கேண்டிடேட், ஓபிசி, அ அதுக்கப்புறமா வந்து யூஆர், இடபிள்யூஎஸ் இந்த 3ல வர மேல் கேண்டிடேட்டா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த ₹100 கூட ஃபீஸ். ஃபீமேலா இருந்து நீங்க எந்த ஒரு கேட்டகரியா இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ. அதே மாரி எஸ்சி, எஸ்டியா இருந்து மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் எதுவா இருந்தாலுமே வந்து ஃப்ரீ. சரிங்களா? இதுல வந்து 3 போஸ்ட் இருக்கு மக்களே. ஒண்ணு வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இன்னொன்னு வந்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இன்னொன்னு வந்து தக் சேவாக்கு. சரிங்களா? இந்த 3 போஸ்டிங்க்கும் வந்து சேலரி வந்து குடுத்துருக்காங்க. இந்த சேலரி வந்து இது வந்து பேசிக் பே தான். சரிங்களா? பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு ரூ. 12,000ல இருந்து 29,380 வரைக்கும். அதே மாரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் தக் சேவாக் இந்த 2 போஸ்ட்டுக்கும் வந்து ரூ. 10,000ல இருந்து ரூ. 24,470. இது ஜஸ்ட் பேசிக் பே தான். இதுக்கு மேல உங்களுக்கு வந்து அலவன்ஸ்லாம் வரும். இது வந்து போஸ்டிங் மோஸ்ட்லி வந்து வில்லேஜ் சைட்ல தான் இருக்கும். அந்த வில்லேஜ் சைட்ல தான் நீங்க வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் வில்லேஜ்ல தான் தங்குற மாரி இருக்கும். உங்களுக்கு தங்குறதுக்கான அலவன்ஸ் அதெல்லாம் குடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா, மினிமம் வந்து இந்த நோட்டிபிகேஷன் முடியிற டேட்ல வந்து உங்களுக்கு வந்து 18 வயசு ஆயிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 40 வயசுக்கு கம்மியா இருக்கணும். அதே மாரி அ ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும். நீங்க வந்து எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 வருஷம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தீங்கன்னா 3 வருஷம்.
அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு ரிலாக்ஸேஷனே கிடையாது மக்களே. பிடபிள்யூடியா இருந்தீங்கன்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. பிடபிள்யூடியிலே ஓபிசியா இருந்தீங்கன்னா 13 வருஷம். பிடபிள்யூடியிலே எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 15 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கு. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் முன்னாடியே சொல்லிட்டோம். 10th ஸ்டாண்டர்ட் தான் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் மார்க்க வச்சு உங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. முதல் 44,228 பேர வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்கள வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. நம்ம சொன்ன அந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல உங்கள வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்க உங்களோட 10th மார்க் ஷீட், ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, பான் கார்டு அந்த மாரி, அதுக்கப்புறம் உங்களோட கேஸ்ட் சர்டிபிகேட், இன்கேஸ் நீங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா பிடபிள்யூடி சர்டிபிகேட், இடபிள்யூஎஸ்ல வந்தீங்கன்னா இடபிள்யூஎஸ், டிரான்ஸ்ஜெண்டர்னா அந்த சர்டிபிகேட், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப். டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் ஒன்றும் இல்லை மக்களே. உங்களோட ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா உங்களோட ஸ்கூல் சர்டிபிகேட் தான். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி ஃபிட்ன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு போகணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட இந்த வேலைக்கு வந்து நீங்க 10th வரைக்கும் 10th படிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. 10th ஸ்டாண்டர்ட். இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ் சரிங்களா? லோக்கல் லாங்குவேஜ். லோக்கல் லாங்குவேஜ் நமக்கு என்ன? தமிழ். இந்த தமிழ வந்து ஒரு சப்ஜெக்ட்டா நீங்க வந்து அப் டூ 10th வரைக்கும் எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தா தான் நீங்க வந்து எலிஜிபிள் சரிங்களா? அதே மாரி உங்களுக்கு வந்து இதுல சில குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் வந்து பேசிக்கா இருக்கணும். அதே மாரி சைக்கிள் ஓட்ட தெரியணும். இந்த மாரி இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேட்ஜ்லாம். சைக்கிள் ஓட்ட அதே மாரி எல்லாருக்கும் தெரியும். சர்டிபிகேட்டுக்கான ஃபார்மேட்லாம் இந்த நோட்டிஃபிகேஷன்லயே குடுத்துருக்காங்க மக்களே. சரிங்களா? ஓகே மக்களே. இவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனு. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். அந்த டெலகிராம் குரூப்ல வந்து போடுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு அந்த குரூப்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அ அதுக்கப்புறமா வந்து நம்மளோட இன்ஸ்டா ஐடிய ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. ரத்னா அண்டர்ஸ்கோர் ராக்ஸ். நம்மளோட இன்ஸ்டா ஐடிய ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆ அதுக்கப்புறம் இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக்க போடுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மோஸ்ட்லி இந்த ரயில்வே எக்ஸாம் பத்தின அப்டேட் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் மக்களே. பை பாய். டேக் கேர்.